வணக்கம். இன்றைய முக்கிய உலக செய்திகளின் தொகுப்பு. நேரடி யுத்தத்திற்கு தயாராகி வரும் ரஷ்யா மற்றும் நேட்டோ படைகள். தாய்வானின் சுதந்திரம் சீனா வெளியிட்ட அறிவிப்பு. பயங்கரவாத குற்றவாளிகள் 8 பேருக்கு ஈராக் விதித்த தண்டனை. உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு சீனாவின் ஆதரவு, ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டு. லெபனானின் ஆளில்லா விமானத்தை தாக்கிய இஸ்ரேல். கனேடிய மாகாணம் ஒன்றில் அதிகரிக்கப்பட்ட சம்பளம். கனடாவில் ஆபத்தின் விளிம்பில் முதியவர்கள். இனி விரிவான செய்திகள். நேரடி யுத்தத்திற்கு தயாராகி வரும் ரஷ்யா மற்றும் நேட்டோ படைகள். ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே கடந்த 2.5 வருடங்களாக இடம்பெற்று வருகின்ற யுத்தம் மிக மோசமான அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது தெளிவாக தெரிகிறது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் தற்பொழுது நடைபெற்று வருகின்ற யுத்தம் ரஷ்யாவிற்கும் நேட்டோவுக்கும் இடையிலான யுத்தமாகவும், சாதாரண போராயுதங்கள் கொண்டு நடைபெற்று வருகின்ற சண்டைகள் அணுவாயுதங்கள் கொண்டு நடைபெறக்கூடிய சண்டைகளாகவும் விரைவில் மாற்றம் பெற்று